viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல சம் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சம்ல யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஓகேவா? இவங்க கேட்டிருக்கிற क्वेश्चन அவங்க கொடுத்திருக்கிற லைன் பேரலல் லைனா இல்ல பெர்பெண்டிகுலர் லைனா கண்டுபிடிக்க சொல்றாங்க. பேரலல் லைன்னா என்ன கண்டிஷன்னா அவங்க கொடுத்திருக்கிற ரெண்டு லைனுக்குமே ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும். ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலா இருந்தா அது பேரலல் ஆயிடும். சப்போஸ் ஸ்லோப் வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் -1 வந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர் லைன் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு சம்முக்குமே இன்வால்வ் ஆகிற ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல கண்டுபிடிக்க போற ஸ்லோப் வந்து m1 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, ஸ்லோப் வேணும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை விட்டுட்டீங்கன்னா அப்போ மீதி என்ன இருக்கு 1/3 இருக்கு. அதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -1/3 டிவைடட் பை இங்க y விட்டுட்டீங்கன்னா 1/4 இருக்கும். இப்போ இது அப்படியே -1/3 அப்படியே வச்சுட்டு 1/4 ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா 4/1 ஆயிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4/3 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப். இப்போ செகண்ட் லைன் எழுதிக்கோங்க. அதே மாதிரியே செகண்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸை விட்டுட்டு 2/3 டிவைடட் பை இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y விட்டுட்டோம்னா 1/2 அப்படின்னு வரும். ஸோ -2/3 அப்படியே இருக்கும். 1/2 மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு 2/1 ஆகிடும். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4/3 வருது. இப்போது m1க்கும் உங்களுக்கு ஆன்சர் -4/3 வந்துச்சு, m2க்கும் ஆன்சர் -4/3 வந்திருக்கு. அப்போ therefore the lines are parallel அப்படின்னு ஆயிடும். இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க, இதுவும் பேரலலா பெர்பெண்டிகுலரான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5 டிவைடட் பை y-யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 23. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் லைன் எழுதிக்கோங்க. அப்போ m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 23 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்துட்டு -5. மைனஸ் இங்க இன்க்ளூட் ஆனா கண்டிப்பா நீங்க போடணும். மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 23/5 வரும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அதாவது ஈக்குவலா வரல. அப்ப இது கண்டிப்பா பேரலல் கிடையாது. அப்ப பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ m1 இன்டூ m2 பண்றப்போ 5 கேன்சல் ஆயிடுது, 23 கேன்சல் ஆயிடுது. ஆன்சர் வந்து -1 வருது. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 வந்துட்டா கொடுத்திருக்கிற லைன் வந்து பெர்பெண்டிகுலர் ஆயிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் சம். 10th ஸ்டாண்டர்ட் பசங்க கண்டிப்பா இந்த சம்மை படிச்சே ஆகணும். ஸோ இதுல மொத்தமே இன்க்ளூட் ஆனது 3 ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னாலே ஸ்லோப்போட ஃபார்முலா, மொத்தம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப நீங்க தரோவா படிச்சே ஆகணும். அப்பதான் உங்களால கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நல்லா படிக்க முடியும். ஸோ பேரலலோட கண்டிஷன் வந்து m1 ஈக்குவல் டு m2, பெர்பெண்டிகுலரோட கண்டிஷன் வந்து m1 இன்டூ m2 இஸ் ஈக்குவல் டு -1 வரணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாவே போட முடியும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட அந்த லைக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.